ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல் அஜித் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஜூடியோக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். அதுவும் ப்ளஸ் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னோட துபாய் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி எனக்கு வேலை கிடச்சிது, நான் எப்படி துபாய் வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் ட்ரெஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ புதுசாக ஏதாவது கடைக்கு போகலான்னு பார்த்தோம். அப்போ தான் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஜூடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறது தெரிய வந்தது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அந்த ஜூடியோ. ஷார்ஜா சென்ட்ரல் மாலில் வந்துட்டு இந்த ஜூடியோவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு ஜூடியோக்கு கிளம்பியாச்சு. ஜூடியோவில் வந்து 50 கிராம்ஸ் கீழே வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து கலெக்ஷனும் நிறையா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். வாங்க போய் பார்ப்போம். இங்கே ஷார்ஜாவில் ப்ளஸ் வந்து துபாய் சிலிக்கான் ஓயாசிஸ்லேயும் வந்து ஜூடியோ இருக்குது. ஒன்ஸ் உள்ள என்ட்ரு ஆனதுமே வந்து இந்த ஷார்ஜா சென்ட்ரல் மாலில் வந்துட்டு பார்க்கிங்லாம் ஃப்ரீ. இங்கே வந்து மால்ஸில் வந்து பார்க்கிங் ஃப்ரீ தான். ஸோ சில மால்ஸில் தான் வந்து பர்டிகுலர் டைமுக்கு மேலே வந்து பார்க் பண்ணோன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் துபாயில். இது வந்து புதுசாக வந்திருக்க மால் ஷார்ஜா சென்ட்ரல் மால். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாலுக்கு வந்திருக்கோம். ஆனால் வந்து அதிகமாக வந்து எந்த கடையும் இல்லை. ஜூடியோவும் அந்த டைமில் இல்லை. இப்போ ஜூடியோ வந்து புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்தப்போ வெறும் லூலு மட்டும்தான் இருந்தது. வேறு அதிகமாக வந்து எந்த கடையுமே இல்லை. ஸோ போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி துபாய்க்கு வந்தேன், எனக்கு எப்படி ஜாப் கிடச்சின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணி அங்கேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் நாங்கள் ஜாப்க்கு வந்தேன். ஆனால் நான் அப்ளை பண்ணிவிட்டு உடனே எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த வீடியோவில் சொன்னதுனால சீக்கிரம் வந்து ஜாப் கிடச்சி நான் வந்துட்டுன்னு சில பேர் நினைக்கலாம் வீடியோ பார்த்தவங்க. ஆனால் நான் வந்து 5 to 6 months வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த கம்பெனி வந்து ஓகே ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் நான் சொல்லி வச்சுருந்தேன். பட் சேம் டைம் நான் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ நாளில் வந்துட்டு எனக்கு ஆன்லைனில் கிடைச்சது ரொம்ப பெட்டராகவே இருந்தது. நீங்கள் யாராவது இது சீரியஸாக வந்து துபாய் வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சைடு ஆன்லைனில் மட்டுமே ட்ரை பண்ணாமல் ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கையும் சொல்லி வைங்க. கன்சல்டன்ட்டி மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கன்சல்டன்சியில் நீங்கள் ஜாப் வாங்கி கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் அங்கே ஊரில் இருக்கும்போது அவங்க வந்து உங்கள்கிட்ட வேறு ஜாப் சொல்லுவாங்க, சேலரி வேறு சொல்லுவாங்க, அதுமாரி அக்காமடேஷன் இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து அந்த அக்காமடேஷன், சேலரி, ஜாப் எல்லாமே வந்து வேறு கொடுக்குறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே வேறு வேலை சொல்லி இங்கே வந்து வேறு வேலையில் சேர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து முடியாமல் திரும்ப ஊருக்கும் போயிட்டாங்க. ஸோ கன்சல்டன்சி நீங்கள் காசு பே பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த காசை சம்பாதிக்கிற அளவுக்காவது நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் எல்லா கன்சல்டன்சியும் வந்து தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லலை. பட் நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு ஜாப் சொல்லிவிட்டு இங்கே வந்து வேறு ஜாப் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாப் தேடுறீங்கன்னா உங்களோட இங்கே இருக்கிற இந்த லிங்க்டின், நக்வரி கல்ஃப் இந்த மாதிரி வெப்சைட்லையும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபீல்ட் ரிலேட்டட் கம்பெனிஸை பிடிங்க. அந்த கம்பெனிஸ்குள்ளே போயிட்டு அந்த கரியர் ஆப்ஷன்லேயே வந்து நிறையா வந்து அவங்களோட வேகன்சியை போட்டிருப்பாங்க. அந்த வேகன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா கம்பெனிலேருந்து உங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அதில் இன்டர்வியூ பண்ணி வந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வரலாம். ஒன்ஸ் ஜூடியோக்குள்ளே வந்ததுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ மற்ற கடையில் இருக்கிற அளவுக்கு வந்து இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக இல்லை. கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ப்ரைஸும் வந்துட்டு 50 கீழேன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 50 கிராம்ஸ் கீழே தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எல்லாமே செப்பரேட்டாக ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. இப்போது உமன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் இது செட் எதுவுமே கிடையாது. டாப்ஸ் தனி ரேட்டு, ஜீன் அந்த மாதிரி தனித்தனி ரேட் இருந்தது. ஸோ நமக்கு மென்ஸ்க்குமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. சில டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நான் போயிட்டு எனக்கு ஒரு டிஷர்ட் மட்டும்தான் எடுத்தேன். அடுத்தது வந்து இனியனுக்கு வந்து ஒரு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இனியனுக்கு வந்து செட்டாக ட்ரெஸ் இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற லூலு, நெஸ்ட்டோவை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது கிட்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து இனியனுக்கும் எனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். கம்பெனி இங்கே இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பணும். ஆஃபர் லெட்டர் அனுப்புனதுக்கப்புறம் வீசா வந்து அவங்களே அனுப்புவாங்க. அந்த கம்பெனி நேம் போட்டு வீசா வந்து அவங்களே வந்து ஒர்க் வீசா அனுப்புவாங்க. அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இங்கே வரலாம். நீங்கள் மெயினாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருந்து எனக்கு அக்காமடேஷன் எப்படி, டிரான்ஸ்போர்ட் எப்படி, அப்புறம் வந்து இயர்லி ஏர் டிக்கெட் எப்படி, கான்ட்ராக்ட் எப்படி, இதெல்லாம் கேட்டுருங்க. தெளிவாக கேட்டுட்டிங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வரலாம். நான் ஆன்லைன் அப்ளை பண்ண வந்த டைம் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் முன்னாடி. அப்போ இருக்கிற ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிற ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி சேமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யூஏயில் அவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வீசா எடுத்து இங்கே வந்து அந்த வீசாவை சேஞ்ச் பண்ணோம்.
பட் ஆனால் இங்கேயே வந்து ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க்குக்கு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது வந்து அந்த கம்பெனிக்கு ஈஸி. நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்து விசிட் விசாவில் ஜாப் தேடுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கேயிருந்து இங்கே கூட்டு வர காஸ்ட்டு ப்ளஸ் விசா காஸ்ட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி ஈஸியாக இருக்கிறதுனால, நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியில் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா அதுக்கு தான் வந்து அந்த கம்பெனி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறவங்க வந்து உங்களை இந்தியாவிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வேலை பிடிக்கல ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. சில கம்பெனிஸ் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமே போயிட்டீங்க, இந்த வேலை பிடிக்காம சீக்கிரமே போயிட்டாங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த விசாக்கான காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் என்னோட சேலரி எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஃபஸ்ட் டைம் துபாய் வர்றப்போ என்னோட சேலரி 3000 dirhams ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அக்காமடேஷன். ஃபுட்டுக்கு வந்துட்டு 100 dirhams பே பண்ணுற மாதிரி இருந்தது. பேலன்ஸ் வந்துட்டு கம்பெனி கொடுத்தாங்க. நீங்கள் இனிமேல் துபாய் வரீங்க ஒரு வேலைக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 2500 dirhamsலேருந்து 3000 dirhams வந்துட்டு உங்களுக்கு சேலரியாக கையில் வரணும். அக்காமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இல்லாமல். ஏன்னா ஒரு பேச்சுலராக நீங்கள் வரீங்கன்னா இந்த சேலரி இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வெளியில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணலன்னா அதுக்கான அலவன்ஸ் அவங்க கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ராப்பராக வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இந்த சேலரியாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு ஜாப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1000 dirhams ஒரு 1500 dirhams வந்துட்டு உங்களுக்கு சேலரி இருக்குன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு. ஏன்னா வந்து 1500 dirhamsலாம் வந்துட்டு ஒரு ஒர்க்கர் சேலரி தான். அந்த ஒர்க்கர் சேலரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்து நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றப்பவே ப்ராப்பரான ஒரு ஜாப் தேடி நல்ல ஒரு ஜாப் நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்தடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேச்சுலராக வந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து லைஃப் கரியரை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து ஒரு ப்ராப்பர் சேலரி தேவைப்படும். அதனால் மினிமம் வந்துட்டு ஒரு 2000 dirhams 2500 dirhams அப்படி 2500 dirhamsலேருந்து 3000 dirhams இங்கே இருந்தால் மட்டுமே நீங்கள் இங்கே வந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்கு கீழே இருந்தால் வரக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறது அடுத்தடுத்து ஸ்டெப் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இங்கே துபாயில் இருக்கிற சேலரியும் இந்தியாவில் ஏதாவது சேலரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் துபாய் என்டர் ஆகிட்டிங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வந்து கணக்கு பண்ணக்கூடாது. அடுத்து இயர்லி ஊருக்கு போகிறது, ஊருக்கு போயிட்டு வர ஃப்ளைட் டிக்கெட்டு இது எல்லாமே நீங்கள் கணக்கு பண்ணணும். அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கான செலவு, ஏன்னா நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு பார்த்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற சேலரி ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் பேச்சுலராக வந்தீங்கன்னா. இதுவே நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா அதுக்கு வந்து வேறு பட்ஜெட்டு, அதுக்கு வந்து அதிகமாக ஆகும் எக்ஸ்பென்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி துபாய்க்கு வரணும். நிறைய பேர் துபாய்க்கு வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் பிளானிங்கே பண்ணாமல் வந்துடுறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா சில பேர் வந்து விசாவுக்கு வந்து காசு பே பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே வேலை பிடிக்காதனால இல்லை சம்பளம் கம்மியாக இருந்ததுன்னா உடனே வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து விசாவுக்கு பே பண்ண அமௌண்ட்டும் வந்து இவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். வந்துட்டு உடனே வந்து ஒரு 1 monthலேயோ வேலை பிடிக்காமல் ஒரு 1 weekலேயே சில பேர் வந்து ஊருக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக மேனேஜ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் துபாய் வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், துபாய் வந்ததுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ செலவாகும், பேச்சுலர், கப்புள், அப்புறம் கப்புள் ப்ளஸ் 1 கிட்டுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம விலாகுக்கு வருவோம். ட்ரெஸ் எடுத்தாச்சு ஜூடியோவில். நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு ஒரு டிஷர்ட்டு, இனியனுக்கு ஒரு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. இந்த ஷாப் வந்துட்டு 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ அவங்களே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இந்த கம்பி மத்தாப்பு, இந்த சின்ன சின்ன பட்டாசுலாம் அங்கே கிடைக்கும். அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாங்கி வச்சுட்டாங்கன்னா அதை போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டு நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். நம்ம ஊரில் வெடிக்கிற மாதிரி அதிக சவுண்டில் வெடி அதெல்லாம் இங்கே வெடிக்க முடியாது. இந்த கலர் கலராக மேலே போய் வெடிக்கல அந்த வெடி, கம்பி மத்தாப்பு, சின்ன சின்ன வெடிகள் சவுண்டு அதிகமாக இல்லாததெல்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே நம்ம தமிழ் கடைகள் இருக்குது, அந்த தமிழ் கடைக்கு போனோன்னா நம்ம வந்து கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் துபாய் வந்திருந்தப்போ தீபாவளி வந்து எனக்கு ஒரு நார்மல் டே மாதிரி தான் போகும்.
நான் அவ்வளோ ட்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டேன். பட்டாசு அங்கே துபாயில அவ்வளோ எங்கே கிடைக்கும் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அ அவ்வளவா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்டேன். துபாயில இருக்கும்போது தீபாவளி அன்னைக்கு ஏதாவது மூவிக்கு போவோம். அப்படி இல்லன்னா வந்து சமைச்சு ரூம்லயே சாப்பிடுறது தான் வந்து என்டர்டெயின்மென்ட்டு. அதிலயே வந்து தீபாவளி போயிரும். நம்ம ஊர்ல எப்படி தீபாவளிக்கு வந்து மூவிலாம் ரிலீஸ் ஆகுமோ, அதே மூவி வந்து இங்க துபாய்லயும் ரிலீஸ் ஆகும். இங்க இருக்க தியேட்டர்ல நம்ம போய் பார்க்கலாம். துபாய்ல இருந்து ஷார்ஜாக்கு ஷிஃப்ட் ஆனதுல இருந்தா நான் தீபாவளிய கொஞ்சமாச்சும் செலிப்ரேட் பண்றேன். பட்டாசு, ட்ரெஸ் எடுக்கிறது மாரி. ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஷார்ஜாக்குல தீபாவளி வந்ததும் எதுவும் செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா, இந்த பட்டாசு இதெல்லாம் எங்க இருக்குன்னு அவ்வளவா எனக்கு தெரியாதனால, நான் அதிகமா வாங்கி செலிப்ரேட் பண்ணல. இப்போ வந்து எல்லாமே எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ, அதனால வந்து பட்டாசு வாங்குறது, இந்த மாரி வாங்கி தீபாவளிய செலிப்ரேட் பண்றேன். நெறைய வீடியோ, ரீல்ஸ்லலாம் பார்க்குறேன். 90ஸ் கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு, முன்ன இருந்த மாதிரி தீபாவளி வந்து இப்ப இல்ல. முன்ன வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே அதுக்கான ட்ரெஸ் வாங்குறது, பட்டாசு வாங்குறது, இந்த மாரி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்ப அந்த மாரி இல்லன்னு சொல்லி நெறைய பேர் வீடியோ வந்து ஷேர் பண்றீங்க. ஸோ, எனக்கும் அந்த மாரி தான் ஃபீல் ஆகும். இங்க வந்ததுலேருந்து இன்னும் வந்து அதிகமா வந்து அதான ஃபீல் வந்து கம்மியாயிடுச்சு. பட் ஷார்ஜாக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்கான ஸ்வீட் வாங்குறது, பட்டாசு வாங்குறதுன்னு சொல்லிட்டு, இப்போ தீபாவளி வந்து இன்னும் கொஞ்சம் பழைய மாதிரி ஃபீல் குடுக்குது. ஸோ உங்களோட தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாரி துபாய் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம்.